கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற ஒரு அற்புதமான ஒரு தொடர் தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஒரு அற்புதமான அந்த வார்த்தை, இது சொல் என்று சொன்ன அந்த வார்த்தை, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு வழி நடத்துகிறார் அப்படின்னு உங்களுடைய உள்ளம் சொல்லும். ஆகையால் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது இந்த அளவுக்காக என்னை கர்த்தர் வழி நடத்துகிறார், இப்படியெல்லாம் என்னை கொண்டு சென்ற அந்த கர்த்தர் இப்படி வழிநடத்தி கொண்டு வந்தாரா, இது முதல் நான் நின்று இருக்கிறேன் என்றால் அவருடைய கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் என்னை எப்படி வழி நடத்துகிறார் என்று நான் இப்போதான் நான் அறிந்து கொள்கிறேன் இந்த வார்த்தை மூலமாக என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற தலைப்பில் நீங்கள் இதை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி அவர் சொல்கிற சில வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது அவர் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற விதத்தை நாம் பார்ப்போம். பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் செய்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை அடிப்பார், பிடிப்பார் அப்படின்னா இருக்கு, கையை உடைச்சு போட்டுருவார், அதான் ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த மாதிரி தான் உங்களை விரும்புகிறாருங்க. அவருடைய விருப்பமும் சித்தமும் இதுதான், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை நல்லா வைக்கணும், உங்களை பல்கி பெருகி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதான் அவருடைய விருப்பம். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். தேவனுடைய வழிநடத்தல் விதமே அவர் சந்தோஷமாக உங்களை வைக்கதான். உங்களுக்கு பொருளாதாரத்தில் குறை இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளம் தடுமாறுற நேரத்தில் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆகால் அவர் என்னை அவர் வழி நடத்துகிறார், அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகால் என் உள்ளம் தடுமாறும் பொழுது அவர் என்னை வழி நடத்துகிற விதமே வேறு என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு ஜெயிக்கணும். அடுத்த பாருங்க, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசலின் வாழ்வை காண்பாய். பாருங்க, இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜீவனாக இருக்கிற இந்த உலகத்தில் பாருங்க, எல்லாருக்கும் மரணம் தான், யாருக்கும் மரணம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, ஆனால் எல்லாருக்கும் மரணம். ஆனால் பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ இருக்கிற தட்டில் உனக்கு எல்லாம் எரிசலின் வாழ்வை காண்பாய், உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானம் தருகிறார். பாருங்க எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் பாருங்க. இதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் இந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் வாக்கு தத்துவங்கள். இந்த வாக்கு தத்துவங்கள் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணும்போது அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் தேவன் வாக்கு மாறாதவர், அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளத்தில் கை வைத்து சொல்லணும். இந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது, இந்த வார்த்தை எனக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வழிநடத்தல் விதமே வேறு. அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அதுக்கப்புறம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அதாவது உனக்கு பிள்ளை, உனக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளை. சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாத தேவன் எப்படி பண்ணியிருக்கா பாருங்க, அவங்களுடைய பிள்ளை இருந்து அவங்களுடைய பேரன், அதாவது பேரன் பிள்ளையை பார்த்து பேரனுக்கு பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு அதையும் பார்ப்பாங்க. அந்த 2-3 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறாரா இல்லையா? சில பேர் நீங்கள் நான்லாம் பார்த்துருக்குறேன், பேரனுக்கு பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளை, அந்த மாதிரி திருமணம் ஆகத்தட்டு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் அவர் என்னை வழிநடத்துகிற விதமே வேறு. அதனால தான் நான் விரும்புகிறேன், கர்த்தர் என்னை எப்படி வழிநடத்துகிறார் என்று அவருடைய வார்த்தை கொண்டு நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கணும், அது உள்ளத்திலே சொல்லணும். இப்படிதான் கர்த்தர் வழி நடத்துகிறார். அதனால் நீங்கள் எதிலே சோர்ந்து போங்க. அடுத்த வார்த்தை பாருங்கள், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அந்த பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நிறைய பைபிளில் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ நிறைய சொன்ன உங்களுக்கு நிறைய நேரம் ஆகும். சில இதை சொல்கிறேன். அவங்க பாருங்கள், ஆபிரகாமுடைய சன்னதி, அவங்க என்ன பண்ணாங்கன்னு அப்படி ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்த அந்த மக்கள் நிறைய பல்கி பெருகினா வாழ்ந்தாங்க. ஆனாலும் பாருங்கள், அவங்க கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாமுடைய உடன்படிக்கையெல்லாம் மறந்து எதையோ வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா தேவனுங்கிறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டு. ஆனால் பாருங்கள், அவங்க அடிமை ஆயிட்டாங்க. எப்படி? தேவனை அவர்களை அறிந்து கொள்ளாதனால். தேவன் என் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், என் தேவன் ஒருவர் இருக்கிறார், உயிர் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அறியாமல் மறுதளித்து, அதாவது மறுதளித்து கூட சொல்ல முடியாது, அறிந்து கொள்ளலை தேவனை பற்றி. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா? இந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து ஒரு அற்புதமான ஒரு தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் கொடுத்தார். இந்த மாதிரி தேவன் பாருங்கள், இந்த மாதிரி அவர் உங்களை வழி நடத்துகிறார். உங்களுக்கு இன்றைக்கி கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன்
அவர் சொல்லுகிறார், நான் அதையெல்லாம் நீக்கி உன்னுடைய வாழ்வை அந்த அளவுக்கு நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். என்னுடைய விருப்பமும் சித்தமாக தான். நீ என்னை விசுவாசித்தாலே போதும். இன்று முதல் அந்த தேசத்தை காண உனக்கு வழியை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். இப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் இப்படி இருக்கனே, நான் இப்படி எப்படி முடியும் என்று நீங்கள் சோர்ந்து போகிற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த இஸ்ரேலுக்கு அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த அந்த பொக்கிஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் தருகிறார். ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால் அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கும் பொழுது அது பெரிய ஆலமரமாக உங்கள் குடும்பத்திலே வந்து நின்று உங்களுடைய வாழ்க்கையை யாரும் சீர்குலைக்க முடியாது, யாரும் கை வைக்க முடியாது, யார் நினைத்தாலும் அதை அழிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்குள்ளே உலாவி அந்த வார்த்தை அந்த அளவுக்கு நிறைந்து நிற்கும் பொழுது உங்களை பார்க்கிறவர்களை பொறாமைப்பட அளவுக்கும், பொறாமைப்பட்டாலும் போவதில்லை, அவங்க பயந்து கொள்ள அளவுக்கும் அவர் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆகா என் கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வழி நடத்துகிறாரா என்று சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக சந்தோஷப்படும். மீண்டும் அந்த வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த மாதிரி நீ காண்பாய் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நீ கண்டிப்பாக நீ பாப்பா அப்படின்னு அர்த்தம். அதை பாருங்கள், பேரம் பேத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக பாப்பா, இந்த மாதிரி உனக்கு பிள்ளைகளுக்கும் பாப்பா அப்படிங்கிறது தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். ஆகையால் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகையால் நீங்கள் எதை பற்றி சோர்ந்து போவாங்க, உங்களுடைய உள்ளத்தை காண்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்ற விதமே ஒரு அற்புதமான விதம். இந்த அற்புதமான விதத்தை தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அவர் வழிநடத்துகிற விதத்தை நீங்கள் காணும் பொழுது உங்களுக்கு உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் நான் தினமும் இந்த மாதிரி தலைப்பே இல்லை, தினமும் வார்த்தையை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தை நிறைப்பதற்கு தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் இடம் கொடுங்க. இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய வழிநடத்தல் விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் சுய புத்தியில் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் சாயும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய தொழில்கள் எல்லாமே அவர் வழிநடத்தும் பொழுது அது எல்லாரும் பார்க்க வியக்க வண்ணமாக இருக்கும், அது பொறாமைப்பட வண்ணமாக இருக்கும். நீங்கள் உங்கள் சுய புத்தியில் இருந்தீங்கன்னா அது நடக்காது. ஆகையால் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது எந்த ஒரு காரியம் நீங்கள் வண்டியில் போனாலும் வரீங்களா, தேவனுக்கு ஜெபிச்சு போகிறீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இப்படி தான் கர்த்தர் வழி நடத்துகிறார். ஒரு நாள் சொந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.